இது நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. வணக்கம். மியூசிக் ஜோசரி கிட்ட இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்க போறோம். ஏனா அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அற்புதமான நாள். அதாவது பௌர்ணமி. நிலா முழுசா இருந்தா அது பௌர்ணமி, இல்லைன்னா அது அமாவாசை. இதெல்லாம் தெரியாமலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க? சரி, நீங்க கேள்வியை கேளுங்க. இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் ஒரு நடிகர் ஒருத்தர் அரசியல்ல குதிக்க போறாரு. இந்த வருஷம் சுனாமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 2004 2024 20 வருஷம் ஆச்சு. வரப்போகுது. ஸ்டார்டிங்ல ஒரு காட்டு கட்டிடுச்சு. ஜப்பான்ல நிலநடுக்கம், சென்னையில வெள்ளம் வந்துச்சா? இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரைலர். இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. ஜப்பான்ல இப்பதான் நிலநடுக்கமே வருதா? ஐயா, ஒரு காலர் லைன்ல இருக்காரு. மேலூர்ல இருந்து மேடவாயா. மேச ராசி எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. மேசராசி நேயர்களே, இந்த வருடம் அற்புதமான வருடம். 4 நம்பர் சீட்லாம் வாங்கி தேய்ச்சி பார்க்காதீங்க, ஒன்றும் உழுவாது. இந்த அவன் ஜெயிச்சான், இந்த இவன் ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க. தோத்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா ஒரு பயிலும் இருக்க மாட்டான். மேசத்துக்கு மோசம். ஐயா, நீங்க என்ன ராசி? நான் தான் மேசம். 4 நம்பர் சீட்லாம் தேய்ச்சி பார்க்குறேன், ஒன்றுமே உழ மாட்டேங்குது. லாட்ரி சீட்டு. ஐயா, பரிகார சுடன் ஒருத்தவர் கேள்வி கேட்கிறாரு. யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வைரல் ஆகணும், ஃபாலோவர்ஸ் அதிகமாகணும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பசுமாட்டுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளத்தை தானமா கொடுங்க. என்னையா சொல்றீங்க? என்ன பண்றது? குயிக் சோஃபா 1500 கொடுக்குறோம். யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். 20,000 சோஃபா நான் கூட சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். எங்க அப்பாவும் நானும் மட்டும் சிம்பிளா செய்யறதுனாலதான் எங்களால 1500 கொடுக்க முடியுது. அப்படி ஏதாவது பண்ணு, வைரல் ஆகலாம். விக்னேஷ் சிவன் கூட நடிக்கலாம். ரிஷபராசி எப்படியா இருக்கும்? கஜகேசரி யோகம். 2ல கேது இருக்கார். கேது கேது மாதிரி கொடுப்பார், அப்புறம் அவரே கெடுத்துருவார். நல்ல நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நடக்காது. சேது மாஸ்டர்ல நல்லா பண்ணிருக்கார். விக்ரம்ல கூட நல்லா பண்ணிருக்கார். வேற லாங்குவேஜ்லாம் கூட பண்ணுவாரு. திடீர்னு பார்த்தா ஹீரோ நடிச்சிட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா வில்லனா நடிச்சிட்டு இருப்பாரு. ஐயா, நான் இதுல கேட்ட என்ன பண்ணுவாருன்னு. ராசியில சேதெல்லாம் கிடையாது, ராகு கேது மட்டும்தான். ஐயா, மிதுன ராசிக்கு நான் தான். ஐயா, நீ எல்லாம் பிறந்ததே சாப கேடு. உனக்கு எல்லாமே பாதி தான் கிடைக்கும். உன் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் தின்னுடுவான். ஐயா, இப்பதான் வருஷமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே ஒரே அவச்சல்லா சொல்றீங்களே. ராசி பலன்லாம் நம்பாதீங்க, உங்களை நீங்க நம்புங்க. உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை. நன்றி, வணக்கம்.